ரீசெண்டாக நான் கோயம்பேடுக்கு போகிற வழியில் இந்த ஒரு டாய் கடையை பார்த்தேன். சும்மா வேறு மாதிரி இருந்தது டாய்ஸ்லாம். ஸோ நாங்களே ஒரு 4-5 டாய்ஸ் கிட்டே வாங்கினோம். எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா. ஸோ அந்தளவு தான் இருக்கும் இந்த டாய்ஸ் கடையில். நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் லாட்டாக போட்டு விற்கிறாங்க. ஸோ அதனால் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா லாட்டாக போட்டு விற்றாலே காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கடையெல்லாம் போய்ட்டு ஷூட் பண்ணி போடுவேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் பொருளெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸில். ஸோ அதனால் உங்களுக்காக தான் இந்த மாதிரி இடத்துலலாம் போய் போட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட கோயம்பேட்டிலேருந்து அந்த நியர்பையில் தான் இருக்குது. கோயம்பேடு போகிறதுக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே இருக்குது. நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இந்த கடை இருக்கும். நீங்கள் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருந்தது. 100 ரூபா, 150 ரூபா அந்த கடையில் தான் இருந்தது எல்லாமே. ஸோ நீங்கள் போய்ட்டு ரேட்டு பார்த்து பேசுனீங்கனாலே கம்மி பண்ணி தருவாங்க. ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான் போட்டிருந்தார். ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் தாராளமாக போய்ட்டு அங்கே போய்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் பசங்களுக்கும் நாங்கள் தான் வாங்கினோம், வாட்டர் பாட்டிலு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து 100 ரூபா தான். ஸோ எது எடுத்தாலும் இந்த டாய்ஸ்லாம் 100 ரூபா தான். அதனால் தாராளமாக போய் வாங்கலாம். நான் வாங்கிட்டியா இல்லையா? 100 ரூபாவா? அப்படி எடுத்து வச்சுக்கோ. எவ்வளோண்ணா இது? 150. இதுண்ணா அது 100 ரூபா தான். 150 ரூபாண்ணா. கீழே 150. அது 100 எடுங்க. அது காலிக்கா 4 பீஸ் தான் இருக்கு. இடத்த வச்சு காலி பண்ணுறேன். 200 ரூபா பீஸ். 200 ரூபாவா? 100 ரூபாவா? 200 ரூபா, 250 ரூபாவா? 200 ரூபாவா?